யாராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், என் மொழியில் ஒரு வணக்கம் சொல்வதை விட எதிரில் இருப்பவர்களுக்கு நான் தரக்கூடிய மரியாதை வேறு எதுவும் இல்லை. Your attitude decides your altitude. உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்குள்ள உலகம் தான் வந்திருக்குமே தவிர அறிவெல்லாம் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியல. யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அவர் அதை எழுதி அவர் தான் வின் பண்ணாரு. நாம யாரும் வின் பண்ணோமான்னு தெரியாது. உன்னுடைய எண்ண ஓட்டம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரம் போவாய் என்று. உன் மனசு எவ்வளவு உயரம் போகுதோ அவ்வளவு உயரத்துக்கு நீ போகலாம். உங்களுடைய நண்பனும் உங்களுடைய எதிரியும் உங்ககிட்ட தான் இருக்காரு. யாரை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க உங்ககிட்ட தான் இருக்கு. நிற்கக்கூடிய இடம் உயர்வாக இருக்கலாம், ஆனா உயர்வான நபராக மாறணும் அப்படின்னா அதற்கான ஒரு தகுதி கண்டிப்பா வேணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் காலேஜஸ் நடத்த மாட்டாங்க, மென் அண்ட் விமெனுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வேண்டாம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வேண்டாம். இதே இன்ஜினியரிங் காலேஜாக இருந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் எங்களுக்கு வேண்டாம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். In future you will have lots of people visiting you. நிறைய பேர் வருவாங்க. ஆரோக்கியமான, மிகவும் சந்தோஷமான, புரிதலோடு இருக்கக்கூடிய பேச்சுகள் இந்த மேடை நிறைய பார்க்க போகுது. ஆனா இங்க நீங்க தங்க போற காலம் என்னமோ குறைந்த காலம் தான். உங்களுக்கு இவ்வளவு காலங்கள் தான் இங்க இருக்க முடியும் அப்படின்னு கொடுத்தாச்சு. இனிமே எவ்வளவு அவசரமாக உங்களை கூட்டிட்டு வந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு மேல ஒரு கோட் இருக்கோ, எப்படி இந்த உடை கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா யூ டோன்ட் பிலாங் டு திஸ் டிபார்ட்மெண்ட், யூ டோன்ட் பிலாங் டு திஸ் காலேஜ் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதோ. மருத்துவர்னா எனக்கு இதுவாக இருக்கணும், ஆசிரியர்னா இதுவாக இருக்கணும், காமர்ஸ்னா இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் சம்திங் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். கூடவே ஒரு சின்ன நோட் ஒன்று எடுத்துட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க. எனக்காக மட்டும் கேட்கல, எல்லோருக்காகவும் சேர்த்து தான் கேட்குறேன். ஒரு சின்ன குறிப்பேடு, ஒரு பேனா, மிக முக்கியமானது. ஏன்னா உங்களை அடையாளப்படுத்தக்கூடியது அதுவாக தான் இருக்கும். ஒரு 26ஆம் தேதி, ஒரு 4வது மாதம் 2025 என் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது 11 இன்னும் 10 நிமிஷம் இருக்கும்போது கிடைச்சது. நான் பேச ஆரம்பிச்சு 4 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கடந்ததுக்கப்புறம் யானை கட்டி இழுத்தாலும் போன நேரம் வராது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துக்குள்ள, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனும் இயற்கையும் மறுபடியும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எங்காவது ஒரு இடத்துல சந்திப்போம். ஆனா இவ்வளவு அழகான சூழல்ல, இவ்வளவு அமைதியான சூழல்ல, நாட்டினுடைய எல்லையில இன்னும் படபடப்பும் பரபரப்பும் இன்னும் அமைதியினும் இருக்கும் பொழுது மிக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில உங்களை உட்கார வச்சு நான் சந்திக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது தெரியாது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். அந்த சின்ன குறிப்பை எடுத்துட்டு வந்தீங்க கையில அப்படின்னா, பேசும்பொழுது யாருடைய வார்த்தையில இருந்தாவது ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் தெரியாது எந்த வாயிலிருந்து எந்த நல்ல வார்த்தை உங்கள் மனதில் விதையாக விழுந்து 10 வருடம் கழித்து இதே தேதி மறுபடியும் வரும்பொழுது, இதே 26ஆம் தேதி, இதே 4வது மாதம், இதே 2025க்கு பதிலாக 35 வரும்பொழுது இதே மேடைக்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை வரலாம். அந்த குழந்தைக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பொன்னாடை, ஒரு பூங்கொத்து, ஒரு நினைவு பரிசு எல்லாமே வழங்கப்படலாம். உங்களை பத்தி முன்னால் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசலாம், உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம், நீங்க நின்ன உடனே கைத்தட்டல் எல்லாம் கிடைக்கலாம். ஆனா அந்த விதை இன்னைக்கு மனதில் விழறதா மனதில் எடுத்துக்கோங்க. After 10 years what am I going to do? அதனால தான் இந்த உள்ளத்து அணையது உயர்வு அப்படிங்கிற தலைப்பு நான் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். இன்னொன்று என்ன, PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நான் பேராசிரியராக இருந்த காலகட்டத்தில் பல மேடைகளில் சொன்ன ஒன்றை தான் நான் மறுபடியும் சொல்றேன். இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடியது கொடிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளாகம். அதற்குள்ள நிறைய அரங்கங்கள் உண்டு. அப்போ நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக இருந்த காலகட்டத்தில் அங்க நடந்த ஒரு பன்னாட்டு ஒரு இட்ஸ் நாட் அ செமினார், இட் வாஸ் மோர் தேன் தட், ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு அவர் வந்திருந்தாரு. அவரை தான் அழைத்திருந்தாங்க. 9 மணிக்கு தொடங்கணும். 8:45 நான் வந்தாச்சு. 8:58க்கு அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அத்தனை பேரும் அவரை கூட்டிட்டு வராங்க. இப்படியே பக்கத்தில் நின்றுருக்கோம். இதற்கு முன்னால மிக அதிகமாக எங்கிட்ட கேட்டாச்சு, நான் அவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அறிமுகப்படுத்துறதுக்கு சரிய சம்மதம் கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த நிமிடம் என்னை பற்றி எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவரோடு ஒரு மேடையில் நிற்க எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு, பாதுகாப்பான ஒரு பெண் தானா நான் என்பதையும் தெரியணும். ஏன்னா நாட்டினுடைய முதல் குடிமகன் அங்கே நிற்கும் பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை பற்றி அத்தனை ஆராய்ச்சியும் கண்டிப்பாக நடக்கும்.
வந்து நின்று அவரை நான் ஆங்கிலத்தில் தான் அவரை நான் அறிமுகப்படுத்தணும். ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன காரணம்? தமிழுக்கு அவரை பிடிக்கும், அவருக்கும் தமிழ் மிகவும் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது சரி ஆங்கிலத்தில், மெயின்லி பிகாஸ் இட் இஸ் an international conference and everybody will have to understand. ஒரு மிகப்பெரிய சூரியனை ஒரு மின்மினி பூச்சி அறிமுகப்படுத்துறது எவ்வளவு சிறுமையாக இருக்குமோ அப்படி தான் நான் உணர்ந்தேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் பொழுது ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கோ இல்லை கையில் ஒரு குறிப்பேடு வைக்கிறதுக்கோ ஒன்று வேணாம், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து இப்படி முகம் துடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு இருமலோ தும்மலோ எதுவும் பண்ணக்கூடாது. there should not be any kind of sudden movement from me. ஏன்னா நாட்டினுடைய முதல் கடிமகன் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவரை சுற்றி எல்லாரும் ஆயுதங்களோடு அவருடைய பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் அசைந்தேன் அப்படின்னா அவங்களுடைய ஆயுதம் என்னை நோக்கி திரும்பும். அதுதான் அவ்வளவு அமைதியாக சிலை அடித்த மாதிரி நின்று அவரை அறிமுகப்படுத்தி முடிச்சாச்சு. அத்தனை நேரம் ஆங்கிலத்தில் தான் என்னுடைய அறிமுகம் இருந்தது. அறிமுகப்படுத்தி முடித்ததற்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா வந்திருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் அவங்கள நோக்கி பேச ஆரம்பிக்கணும். வந்து நின்று அடுத்த நிமிஷம் ஐயா சொன்னது வணக்கம். அவர்கிட்டேருந்து படித்தது தான் இந்த பாடம். யாராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், என் மொழியில் ஒரு வணக்கம் சொல்வதை விட எதிரில் இருப்பவர்களுக்கு நான் தரக்கூடிய மரியாதை வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஐயா அந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் he was a teacher also. அதுதான் பெரிய விஷயம். டாக்டர் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, அப்துல் கலாம் ஐயாவாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்த அந்த நிலையை அவங்க ஒரு நாளும் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு டீச்சர் உயிரோடையே இருந்துட்டு இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவர் வணக்கம் சொன்னதுக்கப்புறம் there was a pause, ஒரு சின்ன இடைவெளி. அந்த பாஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, திருப்பி எனக்கு ஒரு வணக்கம் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது எப்பொழுதுமே ஆசிரியர்களுடைய ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். அதுதான், when you are greeted you should greet back. அதுதான். இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் இன்ஸ்டால்மெண்ட்லாம் வணக்கம் சொல்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில். ஏன்னா only the Englishman greets you in installment. He says good morning. So what about my afternoon? Fine, good afternoon தனியா. Then what will happen to my evening? Good evening தனியாக. Then what is my night? Yes, good night. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் உங்களை வாழ்த்த பழக்கம் வேணால் மேற்கு உலகத்துக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமோ இந்தியாவில் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முழுவதும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. வணக்கம் அப்படின்னா வணங்க தகுந்த தெய்வீகத்தன்மை உங்களுக்குள் இருக்கிறது, அதை நான் வணங்குகிறேன் அப்படின்னு மட்டும் பொருள். அது காலையோ மதியமோ மாலையோ எதுவும் கிடையாது. வணக்கம் அப்படின்னு சொன்னார். அரங்கத்தில் இருக்கிறவங்கள பாதி பேருக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியாது. முன்னால் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம்னா என்னன்னு தெரியும். இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு வணக்கம்ங்கிற வார்த்தை இருக்கிறது தெரியும். பட் இட் வாஸ் an international conference and most of the people were not ready for that. ஆனால் அவர் சொன்ன அந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை அதிர்ந்து வந்த அடுத்த நிமிஷம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் திருப்பி வணக்கம் சொன்னாங்க. அடுத்து ஐயா தொடங்கினது அந்த குறள், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதிலிருந்து அந்த உள்ளத்தனையது உயர்வை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வீக் லாங் யூ ஹவ் பீன் செலிப்ரேட்டிங். தட்ஸ் வாட் ஐ ஹர்ட் when the welcome address was presented. ஒரு வீக் லாங் செலிப்ரேஷன், ஸ்போர்ட்ஸ் டேலேருந்து ஆரம்பித்து எல்லாமே, கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே உங்களுடைய த அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூ, இங்கே மாணவியாகவும் மாணவராகவும் உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுடைய பல தரப்பட்ட பல பரிணாமங்கள் பரிமாணங்கள் அத்தனையும் தெரிகிற மாதிரி ஒரு வாரம் புற போயிருக்கு. ஐயா ரொம்ப அழகாக சொன்னது, வெள்ளத்து அணையது மலர் நீட்டம். இதற்கு யாரும் பொழிப்புரையெல்லாம் எழுத வேண்டாம், ஒன்றரை வரி தான். அதுக்கு நான் விதின் பிராக்கெட்ஸ் என்னுடைய மெயிலில் ஒரு வரியும் ஆட் பண்ணியிருந்தேன். யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்னு போட்டிருந்தேன். உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் தயவு செஞ்சு போய் தேடி பார்க்கலாம். ஏன்னா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்குள்ளே உலகம்தான் வந்திருக்குமே தவிர அறிவெல்லாம் வந்ததாக எனக்கு இன்னும் தெரியல. அறிவு ஞானமும் கண்டிப்பாக நூலகத்துக்குள்ளே தான் இன்னும் பத்திரமா உட்காந்துட்ருக்கு. பொருள் தெரியல வார்த்தைக்குன்னா தெசாரஸ் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் சொல்லும், எங்கெங்கே என்ன நடந்தது மொபைல் சொல்லும், மறுபடியும் ரெஃபரன்ஸுக்கு மொபைல் சொல்லும். ஆனாலும் ஒரு நூலகத்தில் உட்கார்ந்து புத்தகத்தை வாசிப்பதற்கான அந்த நிகழ்ச்சி எதுவும் கிடையாது. ஷிவ் கேரா அப்படிங்கிறவர் எழுதின யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அவர் அதை எழுதி அவர் தான் வின் பண்ணார், நாம் யாரும் வின் பண்ணோமான்னு தெரியாது. அதில் he will say your attitude decides your altitude. உன்னுடைய எண்ண ஓட்டம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயரம் போவாய் என்று. உலகம் பூரா ஆஹா ஓஹோ இது எவ்வளவு அழகான கொள்கை அப்படின்னு கொண்டாடினாங்க.
எனக்கு அப்போ தோணுச்சு, இதெல்லாம் 2500 வருடங்களுக்கு முன்னால் வள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ளத்து அணையது உயர்வு. உன் மனசு எவ்வளோ உயரம் போகுதோ அவ்வளோ உயரத்துக்கு நீ போகலாம். ஆனால் வள்ளுவர் அவ்வளோ சின்னதாக ஒரு 4 வார்த்தையில எல்லாம் முடிக்க மாட்டார். இருக்கிறதே மொத்தம் 1.5 வரி தான். அந்த 1.5 வரியில் இருக்கக்கூடிய மிச்சம் 3 தான் பார்க்குறோம். முதல்ல 4 வந்திருக்கும் வார்த்தைகள். அந்த 4 சொற்கள் என்ன அப்படின்னா, வெள்ளத்து அணையது மலர் நீட்டம். எப்பொழுதாவது ஒரு குளக்கரையோ அல்லது ஒரு தடாகமோ, அந்த தடாகம்ங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தமிழிலிருந்து வழக்கொழிந்து போன ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. தாமரை பூக்கக்கூடிய தடாகம் அப்படின்னு சொல்லுவோம். தி வாட்டர் பிளான்ட்ஸ், அதில் தாமரையாக இருக்கலாம், அல்லியாக இருக்கலாம், ஆம்பலாக இருக்கலாம். அந்த மலர் பூக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப கோடைக்காலமாக இருக்கும் பொழுது தண்ணீர் முழுவதும் வற்றி போய் சேறு குழைந்து இருக்கக்கூடிய இடத்துல பூத்தா கூட அது எப்படி பூக்கும் தெரியுமா? அந்த சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாக இருக்குமே தவிர சேரை தன்மேல் பூசிக்கொள்ளாது. அந்த செந்தாமரை எவ்வளவு சேரான இடத்துல பூத்தா கூட அதனுடைய காம்பு தண்ணீர் மட்டத்தை விட இன்னும் உயரமாக தான் இருக்கும். அப்போ பூவுக்கும் அதனுடைய காம்பின் நீளம், அந்த தண்ணீர் மட்டம், இதற்குள்ள ஏதோ ஒரு ஒத்திசைவு இருக்கு. there is some kind of an understanding. ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்றாரு, வெள்ளத்து அணையது மலர் நீட்டம். நீங்க பார்க்கும்போது கோடை காலத்தினால் அப்படியே சேறு குழைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல பூத்திருக்கக்கூடிய பூவும் அந்த நீர் மட்டத்தை விட மேலே எழும்பி நிற்கும் அதனுடைய காம்பு. சரி, ஒரு 10 மழை பெழிஞ்சிருச்சு, கண்டிப்பாக தண்ணீர் அதுல நிறைஞ்சிருக்கும், இப்ப பூ முழுகி போயிருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அப்பொழுது பூவை பார்த்தாலும் அந்த பூ தண்ணீர் மட்டம் மேலே உயர உயர தன்னை உயர்த்தி கொண்டே மேலே போகும். அப்போ ஓரறிவே உள்ள ஒரு தாவரத்திற்கு இவ்வளவு புரியும் அப்படின்னு சொன்னா, 6 அறிவு உள்ள நமக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் இன் ப்ரொபோர்ஷன் வித். தண்ணீரின் மட்டம் உயர உயர தன்னை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய பூவை போல மாந்தர்தம், நம்ம அத்தனை பேருக்கும் சேர்த்து உள்ளத்து அணையது உயர்வு. மனது எவ்வளவு உயரம் போகிறதோ அவ்வளவு உயரம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். மனதில் நீங்கள் எவ்வளவு உயரம் கற்பனை செய்கிறீர்களோ, எனக்கில்ல கைத்தட்டல், தட்டுவது வள்ளுவனுக்கு தான் கைத்தட்டுறோம், நாம நமக்காக தட்டவே இல்லை. ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க மனதை பத்தி அவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டு, உங்களுடைய நண்பனும் உங்களுடைய எதிரியும் உங்ககிட்ட தான் இருக்காரு. யாரை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு பூவுக்கு இது புரியும் அப்படின்னு சொன்னா, 6 அறிவுள்ள மனிதனுக்கு இன்னும் அதிகமாக புரியணும் தானே? இதுதான் இந்த கேள்வி. இது அவ்வளவு அழகாக அப்துல் கலாம் ஐயா சொல்லி முடிச்சாரு. சொன்னது மட்டும் அல்ல, அத்தனை பேரையும் திருப்பி சொல்லவும் வச்சார். உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும் பொழுது நான் 2 தலைப்புமே கொடுத்திருந்தேன். தமிழும் கொடுத்து விதின் பிராக்கெட்ஸ் இங்கிலீஷையும் கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய எல்லைக்குள்ள வரும். உள்ளத்து அணையது உயர்வு. உயர்வு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. மேடி ஏறி வந்துட்டோம் அப்படின்னா, உங்களை விட இன்னும் உயரமான இடத்துல இருக்கேன் அப்படின்னா உயர்ந்த நபர்னு பொருள் எடுக்க முடியாது. நிற்கக்கூடிய இடம் உயர்வாக இருக்கலாம், ஆனால் உயர்வான நபராக மாறணும் அப்படின்னா அதற்கான ஒரு தகுதி கண்டிப்பாக வேணும். இந்த வயசுல மட்டும்தான் அந்த தகுதியை வளர்த்துக்க முடியும். இந்த வயசுல மட்டும்தான் எந்த பிரச்சனையும் உங்க தலைக்குள்ள வராம உங்களை சுத்தி மிக அழகாக உங்க கல்லூரி ஒரு இட் ஹஸ் காட் அ பஃபர், ஒரு கவசம் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் எல்லாம் படபடப்பான நிலையில இருக்கும் பொழுது ஒரு தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது ஊடகங்களையோ திறந்த அடுத்த நிமிஷம் வந்து கொட்டக்கூடிய செய்திகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு நிம்மதியாக இருப்பதற்கு ஒற்றை காரணம், யாருடைய மகனோ யாருடைய மகளோ யாருடைய தகப்பனோ தாயோ யாருடைய மனைவியோ யாருடைய சகோதரியோ யாருடைய சகோதரனோ மகனோ எல்லையில் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, நம் முகம் கூட தெரியாத நம்மை காப்பாற்றுவதற்காக அங்கே பொறுப்பை எடுத்துக்கொண்டிருப்பதால் இங்கே எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கும். இந்த கைதட்டல் தான் நம்மளால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. எந்த படபடப்பு அப்ப நம்மளால செய்யக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, உள்ளத்தினுடைய உயர்வை கொஞ்சம் கூட மேலே கொண்டு போகணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நேச்சுரோபதி குழந்தைங்க இருக்கீங்க, யோகா குழந்தைங்க இருக்கீங்க, ஆசிரியர்கள் இருக்கீங்க, காமர்ஸ் இருக்கீங்கன்னு மேம் சொன்னாங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பிரின்சிபல்ஸையும் பார்த்துட்டு அவங்க குழந்தைங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும்போது அவங்கவுங்க பேரை சொல்லும்போது கைத்தட்டல் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தது. ஒவ்வொரு இடத்துலேருந்து கைத்தட்டல் வரும்போது அவங்களுடைய குழந்தைங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நான் மறுபடியும் குழந்தைகள்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், ஐ நோ யூ ஆர் 18+. அது தெரியாம இல்லை. ஐ நோ யூ ஆர் 18+. இதுவே நான் இன்னொரு விதமாக கூட சொல்வேன். பள்ளிக்கூடங்கள் இருக்கும்போது தான் இட்ஸ் அ காலேஜ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. கல்லூரிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் காலேஜஸ் நடத்த மாட்டாங்க, மென் அண்ட் விமெனுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. காலேஜ் ஃபார் மென், காலேஜ் ஃபார் விமென்.
ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்னு இருக்கலாம். இப்போ 18 தொட்டாச்சு அப்படின்னாலே உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய என்ன நீங்கள் செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்த ஒரு நபருக்குரியதாக தான் இருக்கும். இப்போ அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டே வரேன். India does not need doctors. India does not need nurses. இல்லை, India does not need medical students. India does not need teacher candidates. India does not need nursing students. India does not need commerce students. மேம் இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது பார்த்து மறுபடியும் புரிஞ்சுக்க பாருங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வேண்டாம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வேண்டாம், இதே இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தால் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எங்களுக்கு வேண்டாம். இந்தியாவுக்கு என்ன தேவை தெரியுமா? வெளியில் வரும்போது டாக்டர்ஸ் எங்களுக்கு வேணும், நர்சஸ் எங்களுக்கு வேணும், காமர்ஸில் முழுவதும் தெரிந்த சாம்பியன்ஸ் எங்களுக்கு வேணும், டீச்சர்ஸ் எங்களுக்கு வேணும். we do not want graduates who have done. அதை செய்த பட்டதாரிகள் எங்களுக்கு தேவையே இல்லை. பயன்படுத்தக்கூடிய மாதிரி ரெடிமேடாக குழந்தைங்க வெளியில் வரணும். இப்போ குழந்தைங்க மனதில் இந்த உயர்வு நிஜமாக வந்தாலே அல்லாமல் உள்ளத்தானேது உயர்வு. ஏன்னா நீங்கள் உயரத்தான் நாடு உயரப்போகும். இப்போ முதல்ல என்ன தேவை? தொடங்கும் பொழுது கிராட்டிடியூட் ரொம்ப பெரிய விஷயம். அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு வரலாம், அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டு வரலாம், ஆசிரியரோட நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இப்போ உள்ளே வரும்போது சொன்னேன் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் உட்காந்து என்னுடைய கல்லூரி நாட்கள் போனதில்லை, பள்ளி நாட்கள் போனதில்லை. நான் போகக்கூடிய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூட கண்டிப்பாக இவ்வளோ பெரிய அரங்கங்கள், இவ்வளோ வசதியான அரங்கங்கள், இந்த குழந்தைங்க வந்தால் இப்படி அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து செய்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ முதல்ல யூ ஆர் இட்டர்னலி இன்டெப்டட் டு த இன்ஸ்டிடியூஷன் விச் க்ரூம்ஸ் யூ. முழுமையான ஒரு நபராக, முழுமையான ஒரு மருத்துவராக, அது நேச்சுரோபதி அப்படின்னு சொன்னாலும் சரி, அலோபதி அப்படின்னு சொன்னாலும் சரி, ஹோமியோபதின்னு சொன்னாலும் சரி, மருத்துவ உலகில் இருக்கக்கூடிய நோயை போக்குவதற்காகவும் மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்காகவும் பொறுப்பெடுத்து கொண்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வெளியே வரும்பொழுது உலகத்தை இன்னும் ஆரோக்கியமாக மாற்றப் போகிறீர்கள் அப்படிங்கிறதா உங்களுடைய கடப்பாடு. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.